வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு மோக்கே ரிவ்யூ. நான் உங்கள் மிஸ்டர் ஃபேஸ். ஸோ ரொம்ப நாளாக கடப்பிலேயே கடந்த நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் நடித்து வெளியே வந்திருக்கிற படம் தான் அந்தகன். ஸோ படம் பார்த்தவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். படம் பார்க்காதவங்க இந்த படம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ செக் பண்ணுங்கள். அப்போ ஆரம்பிக்கலாமா? ஸோ அப்படியே படத்தோட பாசிட்டிவிட்ட போனால் ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக பிரசாந்த் சாரை சொல்லியே ஆகணும். ஒரு மெச்சூரான ஆக்டிங் கொடுத்துருக்காரு. அவர் எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலும் அவர் ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே தெரிகிறாரு. ஆஃப்கோர்ஸ் ரொம்ப சில சில சீன்லாம் ரொம்ப ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாரு. பெருசாக ஒரு மெனக்கட்ட மாதிரியே தெரியல. ரொம்ப சிம்பிளாகவே நடிச்சிட்டு போயிடுறாரு. சூப்பராக ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டருக்கு என்ன தேவையோ ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு நல்ல கம்பேக்காக அவருக்கு அமையும் நம்புகிறேன். ஸோ அடுத்த பாசிட்டிவ் சிம்ரன் உங்களை சொல்லியே ஆகணும். மிரட்டியிருக்காங்க அந்த படத்தில். ஆக்சுவலி இவங்க தான் இந்த படத்தோட ஆன்டகனிஸ்ட்டு. சூப்பராக கேரி பண்ணியிருக்காங்க. தன்னை காப்பாற்றிக்கிற எந்த எட்ஜுக்கு வேணாலும் போகக்கூடிய ஒரு கேரக்டரு. ஒரு கன்வின்சிங்கான ஒரு வில்லன் ரோல் தான். நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஹார்ட் பீஸே பிரசாந்த் அண்ட் சிம்ரன் கொம்போ தான். படம் ஃபுல்லாக பார்ப்பீங்க. ரொம்ப நாளாச்சு. கடைசியாக எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, இப்போ பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த படத்தில் வந்த எல்லா ஆக்டரும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கிடச்ச ரோலை முடிஞ்ச வரைக்கும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சீனியர் ஆக்டர் தான். யாருமே ஆர்டிஃபிஷியலாக நடிக்கலை. ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக நடித்தாலும் கிரிஞ்சின் ஃபீல் வரும். ஏன்னா வந்து இந்த படத்தோட கான்செப்ட் அப்படி, இது ஒரு த்ரில்லர் கான்செப்ட். ஸோ முக்கியமாக சொல்லணும்னா சமுத்திரக்கனி செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஊர்வசி மேடம் சொல்லவே வேணாம், நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ மற்ற கேஸ்டிங்கும் ஓவரால் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. சின்ன ஸ்பேஸாக இருந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் இஸ் சோல் மியூசிக். சந்தோஷ் நாயர் இந்த படத்துக்கு தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. லிட்ரலி இந்த படம் வந்து மியூசிக்லேயே தான் ட்ராவல் ஆகும். லிட்ரலி ஃபஸ்ட் ஆஃப்லாம் வந்து இந்த கேரக்டரோட எமோஷன் மென்டல் ஸ்டேட் என்னங்கிறத மியூசிக்கிலே தான் கன்வே பண்ணியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நல்லா உங்களை வந்து இந்த படத்தோட பிளண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஆப்டாக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் நைஸ், வெரி நைஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இதை சொல்லி ஆகணும், படத்தில் வந்து கார்த்திக் சார் சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நேரம் தான் வருவார். பட் அவர் ரோல் நல்லா பண்ணியிருந்தார். அவரோட சாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போவும் பார்க்க அவர் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. அவரை பார்த்ததும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்ச நேரம் தான் வருவார். நல்ல ரோலு தான். என்ன சீக்கிரமாக படத்துலேருந்து காணாம போயிடுவார். என்ன பண்ணுறது? அடுத்த பாசிட்டிவாக சொல்கிறது படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப அவங்க பரபரன்னு கொண்டு போகலை. அதே சமயத்தில் ரொம்ப ஸ்லோவாகவும் கொண்டு போகலை. ஒரு கரெக்டான மீட்ரு ஒன்று செட் பண்ணிட்டாங்க. அந்த மீட்டருக்குள்ளே என்ன ஒரு என்கேஜிங் ஃபேக்டர் வைக்க முடியும். ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னுங்கிறது அந்த என்கேஜிங் ஃபேக்டராக தான் ஒர்க் ஆகும். அதை தனியாக நான் ட்விஸ்ட்டு வைக்கிறேன் அப்படின்லாம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் இந்த ரீமேக்கு வந்து அவங்க உண்மையாக இருக்க பார்த்துருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. இல்லைனா இது வந்து சாத்தியமே கிடையாது. ஏன்னா அவங்க ரீமேக்கில் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே பெருசாக அவங்க பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் நான் பார்க்கல. இப்போ ஆக்சுவலி நான் அதுவும் பார்க்கல. நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுனால எனக்கு இந்த படம் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. யாராவது இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் டைம் கிடைச்சா அந்த படத்தை போய் செக் பண்ணுறேன். மற்றபடி படத்தோட சினிமாட்டோகிராஃபி, ஆர்ட் ஒர்க், டிசைன், கேஸ்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் குட், இட்ஸ் குட். அப்படியே படத்தோட நெகட்டிவிட்டி வந்தால் படத்தோட மியூசிக் சொல்லுவேன். என்னப்பா முதல்தான் மியூசிக்கை வந்து பாசிட்டிவ்னா, இப்போ நான் அதுலேயே நெகட்டிவ் சொல்கிறேன். காரணம் இருக்குது. பிகாஸ் அவங்க ஃபஸ்ட் ஹாஃபை வந்து மியூசிக்லேயே சொன்ன விஷயத்தை வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க கேரி பண்ணலை. பிகாஸ் செகண்ட் ஹாஃப்ங்கிறது லிட்ரலி வேறு ஒரு ஷேட்டுக்கு அந்த கதை போகும். படம் வந்து அது கொஞ்சம் மியூசிக்கில் நல்லா எலிவேட் பண்ணியிருக்கலாம். பட் அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன். நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நிறைய ஸ்கோப் இருந்துச்சு அந்த படத்தில். ஸோ பிரசாந்த் சார் வர சீனாக இருக்கட்டும், சிம்ரன் மேம் வர சீனாக இருக்கட்டும், அந்த ஹாஸ்பிட்டல் சீன்லாம் வந்து ரொம்ப மியூசிக்லேயே நல்லா கொண்டு போயிருக்கலாம். நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. பட் அவங்க வந்து வேற ஒரு ஷேட்டுக்கு போகிறனால அவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அதை மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மியூசிக் தான் இந்த படமே. அடுத்த நெகட்டிவாக நான் கன்சிடர் பண்ணுறது இந்த படத்தோட கேரக்டர். சில கேரக்டரோட ஒரு பர்டிகுலராக ஒரு 2-3 கேரக்டர் வந்து ப்ராப்பராக க்ளோஷர் பண்ணலன்னு சொல்லுவேன். அது அப்படியே விட்டுட்டாங்க. ஜஸ்ட் ஒரு சீன் வச்சு நல்லா ப்ராப்பரான ஒரு க்ளோஜர் கொடுத்துருக்கலாம். பட் அவங்க க்ளோஜர் கொடுக்காம டைரெக்டாக கிளைமேக்ஸ் போயிட்டாங்க. ஸோ ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நடந்து முடிஞ்சு டைரெக்டாக கிளைமேக்ஸ் போயிட்டாங்க. அந்த கேரக்டருக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு 2 நிமிஷம் சீனோ இல்லை 1 நிமிஷம் சீனாவது வச்சுருக்கலாம். அப்படியே விட்டதுங்கிறது மச்சம் க்ளோஜர் இல்லை, அந்த கேரக்டரோட க்ளோஜர் இல்லை. ஏன்னா லிட்ரலி வந்து சில கேரக்டர் ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்க. சில கேரக்டர் வந்து இஸ் கனெக்டபிள். அதாவது ஒரு கேரக்டர் 2 நிமிஷம் வந்தாலும் அங்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த கேரக்டருக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்க்கு செகண்ட் ஹாஃபும் இவ்வளோ கனெக்டிவிட்டி கொடுத்துட்டு
அதை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஆக்சுவலி க்ளோஷர் கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் பார்க்க. அண்ட் படத்தில் சில இடத்துல க்ரீன் ஸ்க்ரீன் பச்சா தெரியுது. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை வேறு மாதிரி லொக்கேஷன் ஏதாவது மாற்றி கீத்தி எடுத்துருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம். அவாய்ட் பண்ணியிருக்கலாம் க்ரீன் ஸ்க்ரீனை. உத்து பார்த்தா நல்லா தெரியும். யார் அது பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்தோட அடுத்த நெகட்டிவாக நான் சொல்கிறது, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீமேக் படம். கண்டிப்பாக அந்த அந்தாந்தோம் படத்தை பார்த்துட்டு யார் அந்த படத்துக்கு வரீங்களோ உங்களை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணுமா கேட்டால் எனக்கு டவுட்டு தான். ஏன்னா அந்த படம் வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது எக்ஸாக்டாக உங்களுக்குலாம் தெரியும். சில பேர் நாங்கள் ஆடியன்ஸோட ரிப்போர்ட் கேட்ட வரைக்கும் சில பேருக்கு ஓகே, சில பேர் வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை, சில பேருக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகுதுங்கிறாங்க. ஸோ டிபெண்ட் ஆடியன்ஸோட மூடை பொறுத்து தான். ஸோ ஒருவேளை இந்த படம் நீங்கள் பார்க்கலன்னா பெட்டர், உங்களுக்கு இது ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும், ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு ரெப்பட்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மேபி இதையும் ஒரு மைனஸாக நான் சொல்கிறேன். ஏன்னா படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து மேபி உங்களுக்கு பார்த்த படத்தையே பார்க்குற ஃபீல் கூட கொடுக்கலாம். பட் நான் அந்த படம் சரியாக பார்க்கல. யாராவது பார்த்துருந்தீங்கன்னா காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கம்பேரிட்டிவ்லி இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு. ஸோ இவ்வளோ தான். ரொம்ப நாள் கழிச்சு டாப் ஸ்டார் பர்சன் ஒரு நல்ல படம் வந்திருக்கு. ஜெனுவனாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு எந்த இடத்துலையும் ஒரு ஸ்லோனஸ் இருக்கும், பட் போர் அடிக்காது. அப்படியே நீட்டாக கொண்டு போயிடுவாங்க. ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய நல்ல படம் தான். நல்ல த்ரில்லர். போய் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க வேணாம். எந்த வளர்கிற டிசினும் இல்லை, நியூடிட்டி இல்லை. நல்லாயிருக்கு. நீங்கள் போய் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான். மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த டாப் ஸ்டார் பிரசாந்துக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல கம்பேக்காக அமையும் நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். வரட்டா.